எல்லா ஞானமும் பெற வேணும்னா அதுக்கு அவசியம் மௌனம். இந்த மௌனத்துல சில வகை உண்டு. அது வாய் மௌனம், கருவி மௌனம், மன மௌனம் உண்டு. அதுக்கு முந்தி அடிப்படையா எப்படி சட்டத்துக்கு அத்தியாரமோ அதுபோல மௌனத்துக்கு அத்தியாரம் இருக்கு. அது என்ன தெரியுங்களா? இப்ப சாதாரணமா ஒருத்தர் வீணான பேசிட்டே இருப்பாங்க, அது மிகைப்பட பேசுவாங்க, பொருத்தமில்லாத பேசுவாங்க. அவங்களுக்கு என்ன மௌனம் அப்படின்னா பொருள் உள்ளத அர்த்தம் உள்ளத பேசுறதுதான் அவங்களுக்கு முதல் மௌனம். இது புறமௌனத்துல சேர்ந்து. அந்த பொருள் உள்ளதையும் என்ன பண்ணணும், அளவுபட பேசணும். பொருள் இருக்குன்னு அவ்வளவுதான் பேசிட்டு இருந்தார். அது அடுத்தபடி. அதுக்கு அடுத்தது அவங்க விரும்பினாத்தான் நாம பேசணும். அவங்க விரும்பாத போய் நம்ம அள்ளி கொட்டக்கூடாது. சரி, நம்ம பேச தூண்டினா கூட நன்மை பெய்யக்கூடியதா இருந்தா தான் வாயில இருந்து பேசணும், இல்லைன்னா மௌனமா. இது புறமௌனத்துல ஒரு அமைப்பு. அகமௌனத்துல இப்ப வாய் பேசா இருந்தா கூட மனம் என்னமோ நீக்குது, அது பேசுறது சமந்தான். ஆனா எப்ப குறையும் அப்படின்னா தெய்வீகத்தில் எண்ணம் போக போக அந்த எண்ணங்கள் குறைஞ்சிடும். ஒரே எண்ணம் தெய்வீக எண்ணம் இருக்கிற போது மனோநாசம் உண்டாயிடும். இப்ப நீங்க ஆழ்ந்த உறக்கத்தை தூங்குறீங்க, கனவே கிடையாது. அப்ப மனம் என்ன ஆச்சு, இருக்குதா? இல்ல. விழிச்சு ஒருபாடுதான் நல்லா தூங்கினேன்னு நினைக்கிறீங்க. அப்போ அந்த தெய்வீக தன்மை வந்த போது மனோநாசம், மனம் கிடையாது. அந்த மெய்ப்பொருள் தான் நமக்கு நிலை. அதுக்கு வாய் மௌனம் முதல்ல அவசியம் ஏற்படுது. வாயடங்க நெஞ்சடங்க மௌனமே மந்திரமா. மந்திரம் பண்றாங்க. மனத்தை திறம் உறுதிப்படுத்த நல்லபடியா இருக்க செய்யும். அப்போ இது போல குழந்தை அழுதுட்டு இருக்குது, அம்மா வந்த உடனே அழுகு நின்று போகுது. அது போல மௌனம் வாய் பேசாத இருக்கிறதுக்கும் மன அடக்கமா இருக்கிறதுக்கும் மந்திரமாதான் தாய் மாதிரி. இப்போ பெரிய பெரிய வேதங்கள் அருட்பாடல்கள் இதெல்லாம் மௌனத்தில் இருந்துதான் வெளிப்பட்டு. அருட்சந்த வேதாத்திரி மகிழ்ச்சி கூட மௌனத்துலதான் தன்னுடைய கருத்துக்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தி நூல்களாக வெளியிட்டு இருக்காங்க. ஒருத்தன் ஓவியம் வரைகிறான், அதே நினைப்பாரு, வந்தவங்க போனவங்க யாரும் தெரியாது. அப்ப பேசாத அமைதியா இருக்கிற போது அவனுடைய உள்ள கருத்து வெளிப்படுது. ஆகினால அந்த மௌனம் பேசாத இருக்கிற மாத்திர மௌனம் இல்லை. ஜபம் பண்ற போது உங்களுக்கு ஜீவகாந்த செறிவு அதிகரிக்கும். நல்லபடியா தச்சோதனை பண்ற போது குணநல பேரு கிடைக்கும், மன அமைதியான நிலைக்கு வரும். அப்போ நாம் பேசாத போது அவன் பேசுவான். தெய்வீகத்தன்மை புறநடக்க தானாகவே ஏற்படும். இப்படி பாத்தீங்களா? மௌனமே இரையாற்றலை பெறுவதற்கான திறவுகோள். அதனால சாதாரண நிலையில கூட மௌனம் கொஞ்ச நேரம் இருந்து பழகணும். வாரத்துல ஒரு நாள் மௌனம் இருந்து பழகணும். வருஷத்துல நீண்ட மௌனம் இருந்து பழகணும். மகாத்மா காந்தி வாரத்துல ஒரு நாள் இருப்பாரு. எவ்வளவு ஆற்றல் இருக்கு, என்ன பண்ணிட்டா இருப்பாருங்க. பெரிய காரியத்தையெல்லாம் சாதிக்க முடியுது. அதனால இயற்கை தத்துவத்தை உணர்றதுக்கும் பிரபஞ்ச ரகசியங்களை உணர்றதுக்கும் மௌனம் அடிப்படையாக அமைகிறது. அப்படி இருந்துதான் சாமி அத்தனையும் கண்டுபிடிச்சாரு. இப்போ சினம் இருக்க கற்றாலும் சித்திகளாம் பெற்றாலும் மனம் இருக்க கல்லாருக்கு வாயேன்னு பெறாதுங்க. இந்த மனங்கிறது இருக்குத எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சும் புண்ணாக செய்தது போதும் பராபரமைங்கிறது. எப்படி சார், கண்மூடி ஒரு கணம் சும்மா இருக்க என்றால் பார்த்த கர்மங்கள் போராடுதே தாய்மானதே சொல்றாரு. அப்போ பழைய பதிவுகள் நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கிறீங்களோ, நல்லது பண்ணாலும் நட்பு வரும், கெட்டது பண்ணாலும் வரும். கெட்டது பண்ணா என்ன பண்ண முடியும், வேதனை தான் கொடுக்கும். அப்ப நல்லதையே பண்ணி பண்ணி அதை குறைக்கணும். பராஸ்டேட்ல வெயிட் இருக்குது, ஒரு கருப்புக்கு மேல இருக்கு, சமான வைக்க சமம் வரும். இன்னும் வச்ச கேள்வி போயிடும். இல்ல கடைக்கு போறோம், யாராவது முன்ன பண்ணி இருந்தா வாங்குவீங்களா, கடைக்கார சரியான இருக்கு. அதுபோல மௌனம் நமக்கு மேன்மையை தரக்கூடியதாக இருக்கிறது.
அந்த மௌனத்துல சித்தி பெறலாம். எது தெய்வ அருளுக்கு பாத்திரமாகி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எளிதாக நிறைவேறும். எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கு அருளும் தெய்வம். அதனால நமக்கு வாய்ப்புலாம் இருந்து இருந்து பழகணும். ஒரே நாள்ல நிறைய அம்மா மாதிரி ஒரு நாள் இருக்க முடியாது. எப்படியா பேச வேண்டி வரும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா இருந்து இருந்து திருவிழி பெருவெள்ளம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இருந்து இருந்து பழகலாம். ஒரு நாள்ல சொல்லி வச்சுக்கணும், இன்னைக்கு பாதி நேரம் பேசுறது இல்ல. அப்படி எல்லாம் மௌனத்தின் ஜாட காட்டுறது, எழுதி காட்டுறது இதெல்லாம் அதிகமா இருக்கலாம். அவசியமானா கொஞ்சம் அப்படி வச்சுக்கலாம். அந்த மாதிரி நாம இருந்து பழகலாம். இப்போ வாய் பேசாத இருக்கிறதுக்கு முதல்ல பழகிக்கலாம். அது முடியும். உடல் வாய் இரண்டையும் நாம என்ன பண்ண முடியும்? அடக்க நிலையை கொண்டு வர முடியும். ஆனா மனசை கொண்டு வர முடியாது. மனம் சங்கல்பம் பண்ணிட்டே இருக்கும். என்னென்னமோ நான் அதெல்லாம் இருந்து பார்த்தா தெரியும். சாதாரண தியானத்திலேயே கூட என்னென்னமோ வரும். ஏன் வரும்? நெஞ்சி நிற்கிறது வாய்க்கு வரும். மனத்தினுடைய ஒலிபெருக்கிதான் வாய் பேசுது. வாய் பேசுறதுல எத்தனையோ பொய்களும் எத்தனையோ வம்புதுமெல்லாம் வந்துரு. ஒரு சமயம் பாமன் சுவாமிகள் போயிட்டே இருக்காரு. ஒரு அன்பர், என்ன நீங்க பழனிக்கு போறீங்களா அப்படின்னு. ஆமான்ட்ட. உள்ளபடி பழனிக்கு போகல. ஆமான்னு சொன்னால உள் உணர்வுல அந்த முருகன் தெய்வீகம் நீ ஆயுள் பெரியன்னு பழனிக்கு வரக்கூடாதுன்னு உள்வுறுத்துறது. அவ்வளவு கரெக்டா புண்ணியமா இருந்தனால உள்ளுணர்வு பேசுது. யானே அறியாமே என்னுள் நல்லனும் தீயனும் காட்டாங்க என்றாள். நான் ஒன்னும் தெரியாது, ஆனா நீங்க என்னுள்ள இருந்து என்ன வழி நடத்துவாய். எப்படி பாருங்க. அதனால அதனுடைய பலன் என்ன கிடைக்கும்? குணநல பேரு கிடைக்கும், ஜீவகாந்த தெரிவு கிடைக்கும், அப்புறம் அயரா விழிப்பு கிடைக்கும். இப்படி மௌனத்துல புலநடக்கம் தானா வந்துரு. புலநடக்கம் வராத நம்ம மேன்மை அடையவே முடியாது. புலநடக்கம்னா கண்ணம் பண்ணிட்டு இருக்கிறது காண கிடையாது. அது சரியான பாதையில செலுத்துறது. அதனாலதான் அடுத்து இந்த வேதாந்தி என்ன சொல்ற, அடக்கம் அமர் அருள் வைக்கின்றார். முதல்ல அடங்கி இருந்து பழகு புலநடக்கம். அதை திருமூலர் சொல்ற போது ஐந்தை அடக்கு என்பவர் அறிவிலார். ஐந்தை அடக்க அமரதும் அங்கு இல்லை. ஐந்தை அடக்கின் அதேதனமாக நின்றுட்டு ஐந்து அடக்க அறிவறிந்தேனே அப்படின்னு என்ன அர்த்தம்? நெறிப்படுத்துறது. ட்ரெயின் சண்டவாளத்துல போனா ஆபத்து வருமா? கத்தனாது. அதே மாதிரி இன்ஜினோட சேர்ந்த பெட்டி அது எங்க போகுது? அங்க போக முடியல. ஊசி போன பக்கம் தானே நூறு போகும். அதுபோல மகரிஷி நமக்கு வகுத்து கொடுத்ததுல மௌனம் ஒரு உன்னதமானது. அது எல்லா விதமான ஆற்றலுக்கு நிலைக்கலாம். அதுல இருந்து எந்த காரியத்தையும் சாதிக்கலாம். என்னுடைய குருநாதர்ல ஒரு சுதாந்த மறைஞ்சாரு. பாண்டிச்சேரியில அரவிந்தாசன் கிட்ட இருக்கிற போது 25 வருஷம் மௌனம். சுதந்திர நாள் வந்தா தான் பேசிக்காரு. ஆயிரம் நூல்கள் எழுதியிருக்காரு. எல்லாம் முத்து சாமி நமக்காக ஒவ்வொரு வருஷம் ஒரு மாசம் இருப்போம். நான் கூடவே இருந்து பழகிருக்கிறேன். அப்போ அதை பார்த்து நமக்கும் கொடுத்துட்டாங்க. அது பெரிய விஷயம், சாதாரண விஷயம் இல்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியும், மௌனம் கலகநாசம். வாய்ப்பேச்சு இல்ல. வாய்ப்பேச்சு தானே ரொம்ப எல்லாம் வரும். ஆகையினால நாம வாயடங்க மனமடங்க மௌனமே மந்திரமா. தானாக கூடும் தலைவன் முன் பேச்சடங்கம் ஆனாத மௌனம். அது மௌனம் என்ன பண்ணணும்? தன்னை விரும்பக்கூடிய மனைவின் இடத்துல தலைவன் வர்ற போது அவ பேச்சு அடங்கி எல்லாம் அடங்கி அந்த இன்பத்துல செலுத்துறான். அதுபோல இந்த மனம் அமைதி நிலைக்கு வர்ற போது ஆணவம் முதலான தீய குணங்கள் இல்லாத போது தெய்வத்தோடு கலந்து அந்த தெய்வ நிலைக்கு நம்ம வைத்து விடும். அதனால தற்சோதனை ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுக்கு தெரியும், தற்சோதனை என்ன மாறாது ஆசிரியர்கள் சின்னந்தல் கவலை எடுத்து இதெல்லாம் வரும். இதுல முதல் பாக மனவளக்கருவில அழுத்தந்தி அவர்கள் ஆசிரியமைப்புல உறவிலே கண்ட உண்மை தெளிவே துறவுன்னு எழுதுறாரு. என்ன தெரியுங்களா?
நம்ம எவ்வளவுதான் பற்று பாசம் இருந்தாலும் இறைவனோடு மனம் வச்சுட்டா அந்த பற்று பாசம் ஒண்ணும் பண்ணாது. அது என்ன சொல்றாரு, பற்று நிற்பதிலும் பற்றின்மை. எப்படி பாருங்க, ஒளி வந்த உடனே இருட்டு நிக்குமா? நிக்காது. ஆகையினால அகண்டாகாரமாகிய இறையாற்றலை நாம உள்ளுணர்ந்து அந்த நிலையிலேயே மேலும் மேலும் பெருகிட்டு போனா மௌனம் தானா வந்து. தியானம்தான் நாம மேன்மை அடையறதுக்கு அடிப்படையாக, மௌனம் இருக்கிறதுக்கு அடிப்படை. தியானம் சித்திக்க சித்திக்க மௌனம் சித்திக்கும். அதுக்குதான் இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் அப்பப்ப வச்சு 2 நாள் 3 நாள் இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தா லாபம். அந்த சுவை 1 நிமிடம் கிடைச்சா கூட அப்புறம் அதுல இருந்து மறக்க முடியாத மேலும் மேலும் போயிட்டே இருக்கு. 100 ஒருமிக்கா 100. அதனால விரலுக்கு விரலுண்டு வேற்றுமை கூடி வேலை செய்திகளில் வேற்றுமை, குரலுக்கு குரல் உண்டு வேற்றுமை கூடி ஈசத்தில் வேற்றுமை, பழத்திற்கு பழம் உண்டு வேற்றுமை பஞ்சாமிர்தத்தில் வேற்றுமை. மௌனம் வந்து நமக்கு உள்ளுணர்வை பேரறிவு கொடுக்கிறோம். அத்தகைய நிலையில அம்மா அவர்கள் 1 மாத காலம் இருக்குன்னா லேசான காரியம் இல்லை. ஏற்கனவே சாமியோடு இருந்து இருந்து பழகி பழகி அதுல வெற்றி கண்டிப்பாங்க. அது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நாம 1 மாசம் இல்லைன்னா கூட ஏதோ ஒரு வாரத்துல 1 நாளாச்சு இல்ல வாய்ப்பு போது கொஞ்சம் தூங்கறதுக்கு முந்தி நாம வந்து தத்துவம் பண்ணணும். இன்னைக்கு என்ன பண்ண, நல்லதா கெட்டதா, பிறகு நன்மை பண்ணா தீமை பண்ணா இதெல்லாம் பார்க்கணும். தீமையா இருந்தா இனி அது செய்யப்படாதுன்னு முடிவு எடுக்கணும். அப்படி எல்லாம் எடுத்துட்டே வந்தா என்ன ஏற்படும், வெற்றி தான் விளையும். அந்த சுகம் தெரிஞ்சுக்கிட்டுன்னா வேற எந்த சுகமும் அதுக்கு ஈடாகாது. தெய்வ சுகத்துக்கு நிகழா இன்னொரு சுகம் கிடையவே கிடையாது. தேனோடு பாலும் கண்டும் தீங்க நீரசமும் கூட்டி வானவர் அமுதும் பெய்து வானிலா தென்றல் வீச மேனகை அரும்பை மாதர் மென்கரம் உதவ நாளும் பானம் செய் சுகமும் தெய்வ சக்தியின் சுகம். அதான் தெய்வ என்னோட இணைய முடியும். 6 ஓடிக்கிட்டே இருக்குது. சிந்து கங்கை தென்பண்ண 16 சொல்றோம். கடலோடு கலந்துச்சா நீங்க சொல்ல முடியுமா? கடல். அது மாதிரி மனம் அமைதி நிலையில சாந்தம் சாந்தங்க நெஞ்ச குழந்தை கதறுது. அதுக்கு அமைதி தரக்கூடிய தாய் மௌனம் தான். ஆகினால இது லேசானது இல்ல. பல மனிதர்கள் பல பெரியவங்க எல்லாம் இருந்து சாதித்த வந்து நானும் அந்த முறையில கிடைக்குதுன்னா அது அம்மா வழிகாட்டி கைடு மார்க்க பந்து வழி சொல்லுங்க. அம்மாவை நினைச்சுட்டாக நமக்கு அந்த மாதிரி நினைப்பெல்லாம் வரும். எதாவும் தத்வதி எதை பாதிக்கிறோமோ அதுவாக நாம் மாறுகிறோம். சிறப்பாக உடல் கண்ணுக்கு தெரியுது. ஆனா அது என்ன ஆகுது, வளருது, செய்யுது, நோய்வாய் பிடிக்குது, ஒழிஞ்சு, அவ்வளவுதான். அதன் மனசு என்ன பண்ணுது, சங்கல்பம் பண்றோம். இது வேணும் அது வேணும், திட்டமிடுறோம், செய்யறோம், அடையிறோம். அடைஞ்ச ஏற்பாடு அதுலயே நிக்குமான்னு பாருங்க. இது பெற்றுட்டேன், எனக்கு வேற ஒண்ணும் தேவையில்லை அப்படின்னு நினைக்காது. இன்னொன்னு பற்று பெற்றதை சிறிதாக்கி பெறாததை பெரிதாக கருதணும். ஒன்று விட்டு ஒன்று பற்றும். இதுதான் மனத்தினுடைய இது. அந்த மனம் பேரறிவாகிய இறையாற்றலோட கலக்கிற போது என்ன இருக்கக்கூடாது, மனோநாசம். அப்போ மனங்கிறதே அறிவா மாறிடுது. அந்த அறிவு அருள் அறிவு. படிச்ச அறிவு மறந்து போடும். இவ்வளவு நூல்களை படிக்கிறோம், கேட்கிறோம். அதனால நாம தெரிந்த பொருளாக இருக்கக்கூடியது பரம்பொருளே. அது நம்முடைய உள்ளத்துல அறிவாக இருக்கிறது. அதை அருள் உணர்வால் தான் அடைய முடியும். அருள் உணர்வுனா என்ன, அவர் அம்மா நல்லா இருக்கணும், அப்பா நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கும், ஊர் நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லா உயிரும் நல்லா இருக்கும். எப்படி பாருங்க, தான் என்ன சொல்றாரு, பிறர் இன்புரை கண்டு தான் இன்புறுவதே பிழையில்லா சரிப்பில்லா பேரின்பமாம். ஆகவே எடுத்தார் சுகம் வாங்கிடல் வேண்டும், இவ்வுயிரும் இன்புற வேண்டும். எல்லாரும் இன்பத்தில் இருக்க நினைப்பது அல்லாமல் வேறுந்ததியின் பெறாமல் எந்த உயர்ந்த தத்துவம் பாருங்க. அதுல நாம செயல்படுற போது எங்கிருந்தாலும் அந்த ஆனந்த நிலையை மீற முடியாது. இப்போ ஒருத்தர் நினைச்சா உதவி பண்ணலாம், எவ்வளவோ அறக்கட்டளைகள் வைக்கலாம், உதவி எவ்வளவோ கட்டணம் கட்டி கொடுக்கலாம், படிக்க வைக்கலாம், சமூகப்படம் என்னெல்லாம் பண்ணலாம். ஆனாலும் என்ன பண்ணிக்கணும், தன்னை அறியணும்.
தன்னை அறிகிற போது பெரிய நன்மை உண்டு. இமாலய சாரல்ல 4 பிறவிகள் போயிட்டே இருக்காங்க. எதிர்பாராத ஒரு தங்க பாலத்தை பாக்குறாங்க. அவங்களுக்கு தேவையில்லை. ஓடும் செம்பனும் உசவே நோக்குவார், கூடும் அன்பினில் கும்பிடையில என்று வீடும் வேண்டாம் விரலின் விளங்கினார். ஒன்னும் தேவையில்லை, அவன் நினைப்பே போதும். ஒரு சிஷியன் குரு வீட்டு போய் குருவே குருவே எனக்கு உபதேசம் பண்ணுவாங்க. அதான் ஆடு மாட்டை மேய்ச்சிட்டு வந்தார். அது ஒண்ணு 10 மாதிரி பெரிய போச்சு. குரு சொன்னதை கேட்டான். கொஞ்ச நாள்ல பார்த்தா பிரம்மராஜ முகமே தெய்வீக தன்மைக்கு வந்து. ஏன் குருவர்கள் இந்த காரியம் அந்த காரியங்கிறது கிடையாது. அற்பம் அற்பம் என்று நம்ம மனப்பூர்வமா செய்யற போது நான் வந்துரு. அந்த தங்கப்பாலம் அவங்களுக்கு தேவையில்லை. அந்த நாட்டு தலைவனிடத்துல இந்த மாதிரி இந்த இடத்துல தங்கப்பாலம் இருக்குது, நீ எடுத்தா உனக்கு பயன் கொடு அப்படின்னா எடுத்துட்டு வந்தான். எடுத்துட்டு வந்தா இது புண்ணிய முடியாருக்கு உடையதுன்னு எழுதி வச்சிருக்கு. பார்த்தான், டாம் போட்டு யாரெல்லாம் அதிகம் புண்ணியம் வச்சிருக்கிறீங்களா அவங்க எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு. இப்ப யாரு அதிகம் புண்ணியம்? சமூக கூடம், கல்வி கூடம், மருத்துவமனை, இப்படி பல விதமான இதை செஞ்சு அது புண்ணியம் தானே. அப்படி செஞ்சால் வந்தா அந்த தங்க பாலம் எரிந்தா மாறுதான். இன்னும் கொஞ்சம் இப்படி எல்லாம் பண்ண வந்தா செம்பா மாறு, வெள்ளியா மாறு, இப்படி பல விதமா மாறு. ஒரு ஆளு எட்டி பார்க்கலாம் வந்தா ஒளி வீசுது. அவன் தொட்டா முன்னோட வேற ஒண்ணும் அவன் பண்ணல. மனப்பூர்வமா பாடுபட்டு உழைச்சி அதனால் வந்ததை உண்டு தன்னால முடிஞ்சதை பிறருக்கு செய்யறான். உற்றார் ஒரு சாமி சொல்றாரு ஐவே கடமை, தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகம், அந்த மாதிரி முடிஞ்சது யாருக்கும் தெரியாது, அவனா செஞ்சுட்டு வர்றான். அப்படி செய்யறதுனால அது பெரிய அறம். அது மனத்துக்கண் மாசுக்கினாலும் அணைச்சரம். மாசற்ற கொள்ளை மனத்தில் அடங்கக்கால் ஈசனை காட்டும் உடம்பு. அப்ப மன மாசத்துல என்ன அந்த நிலை அடையலாம். ஆகவே மௌனத்துல சிறப்பாக வெற்றி பெற வேணும்னா அன்புல தீவிரம் வேணும், அது அருளாக மாறிடும். சித்த சுத்தி வேணும், அப்பொழுது எல்லா சம்பத்தும் வந்து. மாசற்ற கொள்ளை மனத்தில் அடங்கக்கால் ஈசனை காட்டும் உடம்பு. இந்த உடம்பை பெற்றவனுடைய பயன் என்ன? உடம்பனை பெற்ற பயனாவதெல்லாம் இடம்பட ஈசனை தேடு. ஒரு சமயம் ஒரு பெரியவர் பேசிக்கிட்டு இருந்தார். பேசிக்கிட்டு அவர் சொல்றாரு, வாழ்க்கைக்கு உணவு அவசியம், ஒரு ரக்கம் அவசியம். என்னன்னா இருப்பிடம் இருக்கிறது. வசதியா வந்தவர் மலைகள் வந்துட்டு என்ன பண்றது? உலா வருது, போறது வருது. இது எல்லா உயிரும் தான் பண்ணுது. விலங்குலங்க கூட சாப்பிட்டுட்டு தான் தூங்குது, அதுவும் மக்கள் போயிட இயங்குது, அதுவும் உலாகுது. அதுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? நம்மை நாம் அறியறதுக்கு நம்ம ஒன்றும் பயன்படுது. நம்ம யாரு, எங்கிருந்து வந்தோம், நாமா வந்தோமா, யாரா வரணுச்சாங்களா, இந்த உடம்பு எதற்காக வந்தது, இப்படியெல்லாம் பார்த்தா ஒரு பெரிய காரியத்துக்கு எது தன்னை அறியது. தன்னை அறிதல்னா என்ன? இறையாற்றினுடைய ஒரு அம்சமாக நான் இருக்கிறேன். அப்படி அந்த நிலையை அடையாத வரைக்கும் துன்பம் நீங்காது, தொலையாது. அதைத்தான் திருவிழை தனக்கும் இல்லாதான் யாழ் சேர்ந்தால் மனக்கவலை ஆற்றல் அறிவின்றார். முதல் பொருளையே என்ன பெற்றாரு? அவன் தான் எல்லாமா இருக்கிறான். ஆதிபகவன் முதற்றே உலகு. இந்த உலகத்தில் உள்ள பொருள்கள் எல்லாமே அவனுடைய மருவம் தான். அது முதல்ல பூரணமா தெரிஞ்சுக்கணும். ஒரு பானை, காடி பானை என்ன இருக்கு? ஒண்ணு இல்லை, காற்று இருக்கு. நீங்க எங்க செய்து போனாலும் காற்றுதான். பானை உடைஞ்சு போச்சு, இப்ப காற்று என்ன ஆகும்? வெளியே போயிடும். எங்க போயிடும்? காற்று காற்றோடு கலந்து விடும். அப்ப பானையிலிருந்து எந்த காற்று? எங்குமே இருக்கிற காற்று தான் பானையில இருந்தது. அந்த காற்று வேற, இந்த காற்று வேற இல்ல. உங்களுக்குள்ள, என்னுள்ள, செடியில, கொடியில, புல்லுல, பூண்டுல, எல்லாத்திலயும் அவன் தான் நீக்கமறை இருக்கிறான். எங்கும் நிறைவாக இருக்கிறார் கடவுள் என்று இங்கு நம்ம உள்ளத்தும் உறைந்தும் இருப்பார் என்றோ அங்கெங்கே போய் தேடி அலைவானேன். அதற்காக தங்கனம் உயிர்க்கிறான் தவ நிலையில் அவரே நாம். அப்போ தவத்தை காலை மாலை சாப்பிட்டு முடியல, சாப்பிட்டு முன்னையாவது அமுதாகிய ஆற்றலாகிய இதுலயுமே நல்லதை காணக்கூடிய தன்மை. இப்படியே வர 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 மௌனம் இருக்க தியானம் சித்திக்கும். தியானம் சித்திச்சா அறிவு மயமாக மாறிவிடுவோம். அந்த அறிவு மயம்தான் ஆண்டவன். அது திருவுள்ள 2வது குறியில கனத்துவமே. கற்றதனால் ஆய பயன் என் கொள் வாழறிவன் நற்றால் சொல்லாறு.
அறிவுமான இறைவனை நாம சொல்லாகட்டும், சொல்றதுன்னு என்ன இருக்கான், அவருடைய அருளாற்றலை மேற்கொண்டு நடக்க வேணும். அப்படி நடந்தா அதுதான் குண்டலி யோகம். அதுதான் எங்குமே இருக்கக்கூடிய பெரிய நிலை. அப்போ மனோலயம் உண்டாகும், தியானம் சித்திக்கும், மௌனத்துல எல்லாமே வரும். அதனால நீங்களும் நாங்களும் கூடுமான வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறதெல்லாம் மௌனத்தை மேற்கொள்ள வேண்டும். அப்ப அறிவுமான பொருள் நம்மிடத்துல தெரியும். அந்த அறிவுமயமானத மௌனத்துல எளிதாக அடைஞ்சிடலாம். அந்த தொழில் தெரிஞ்சா அப்ப நீங்க முடியாது. அப்போ செய்யும் தொழிலேயே என்னது சங்கல்பம், என்ன சங்கல்பம், பேசிக்கிட்டு போது வாழ்க்கை நடக்குது போது சகஜ நிஷ்டைன்னு சொல்றது. அது வந்து எத்தொழிலை செய்தாலும் ஏதுரத்தை பட்டாலும் முத்தர்வானம் இருக்கும் மோனத்தை பாத்தீங்களா. அதனால நாம பரிபூர்ணமாக தன்னை முழுவதுமாக இரையாற்றலோட இணைக்கணும். அதைத்தான் மகருக்கு என்னை ஒரு சிறு தொண்டமாக மாற்றுங்கிற இறைவா தற்கர்மயோகம் உலக சமயம் என்றார். என்னமதை என்னுள்ளத்தை எழுப்பி விட்டாய் அறிவேன், உரிவாய் என்னுள்ளத்தை அறிவாய், உனக்கு என்னை கண்டேன். நான் இறைவனை நிலைக்காகத்தான் வாழ்கிறேன். இறைநிலை என்னுள்ளே இருந்து வழிகாட்டுகிறது. அந்த நிலையில நான் வேற, இரையாற்றல் வேற இல்லை, உருவந்தான் வேற, உயிரெல்லாம் ஒன்றுதான். எலக்ட்ரிக்கு விளக்கா இருந்தான்னா, ஹாலிங் மேல இருந்தான்னா, இயந்திரமா இருந்தா எல்லாம் ஒரே மின்சாரம் தான். அதே போல ஒரே கடவுள், ஒரே உலகம், ஒரே ஆன்மநேயம் தான். ஒரேவான குடநிலையில் ஒருமை கொண்டு வாழுவோம். இந்த ஒருமைங்கிறதான் யோகம். அதனாலதான் வள்ளலார் ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தான் உறவு. அவங்க உறவு கிடைச்சிட்டுன்னா எல்லாமே வந்துரு. இன்ஜினோட சேர்ந்த பெட்டி ஏசி இருந்தேன்னா நூலுக்கா இருந்தேன்னா போக வேண்டியது போகும். ஊசி வரணும்னா நூல் போகும். இப்போதான் மகிழ்ச்சியாக நமக்கு மௌனத்தை கொடுத்து இப்படி எல்லாம் இருக்கவங்க வகுத்திருக்காங்க. முணுமுணுக்கிறது, எழுதி காட்டுறது, தியானம் பண்றது, இதெல்லாம் அதிகமா இருக்கிறது. அவசியமானா கொஞ்சம் இருக்கலாம். இப்படி எல்லாம் மௌனத்துக்கு சில வழிகள் உண்டு. அதை சென்றதுன்னா வெற்றி வெற்றி வெற்றி. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, வாழ தெரிந்திடின் ஆனந்தம் ஆனந்தமே என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வாழ்க.